ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கருவாட்டு தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்கிற ஒரு 4-5 பல் பூண்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கும் போதே பச்சை மிளகா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ அதில் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், அவ்வளவுதான் மசாலா. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கொதி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாடியும் சேர்த்துக்கலாம். கருவாடு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் கருவாட்டிலே கொஞ்சம் உப்பு இருக்கும். அவ்வளோதான். லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கருவாட்டு தொக்கு ரெடி. இது ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.